ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 15 அண்ட் டே 16 ஃபுட் ஐட்டம்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 15 அன்றைக்கி மார்னிங் கேபேஜ் பொரியலும் ராகியில் தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டோம்பா. அதில் கேப்சிகம், பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகா துண்டு துண்டாக நறுக்கி கொஞ்சம் உப்புதூள் போட்டு கலக்கி எடுத்துகிட்டு அப்படியே தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டேன். இந்த பக்கம் வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டு நல்லா பெரிய வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறமா முட்டைக்கோஸை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக வச்சோம்பா. அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் இது அப்படியே வேகட்டும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள், மசாலா எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். எனக்கு உடம்பு சரியாயிருந்தோம், அவருக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். திருப்பியும் நெக்ஸ்ட் வீக்கும் போகணும்பா. கொஞ்சம் ப்ராப்பர் டயட் எடுக்க முடியல, கொஞ்சம் கலந்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா கொஞ்ச நேரம் முட்டைக்கோசு வேகட்டும். இதில் 2 முட்டை மட்டும் நான் உடச்சி ஊற்றிருக்கேன்ப்பா. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றலாம் கொஞ்சம் வராது. நீங்கள் நல்லா ஓரளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம்ப்பா. அதில் முட்டை ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரியில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முட்டை சாப்பிடாதவங்க நீங்கள் தேங்காய் திருவி போட்டுக்கினீங்கனாலே நல்லாயிருக்கும்ப்பா. இதெல்லாம் சிம்பிள் தான். பாருங்க, ஓரளவுக்கு முட்டை வெந்து வந்துடுச்சு. அடையும் முட்டை பொரியலும் தான்ப்பா, கேபேஜ் பொரியலும் தான்ப்பா அன்றைக்கி எடுத்துக்கிட்டோம். மார்னிங்கு 11 மணிக்காட்டம் இந்த பழம் சாப்பிட்டேன். செரி பழம்னு நினைக்கிறது பேர். கொஞ்சம் இனிப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் காளான் பிரியாணி செஞ்சோம்ப்பா. மத்தியானம் நைட்டு 2 வேளைக்கு இதே தான் சேர்த்து செஞ்சிட்டோம். ஒரு எண்ணெய் ஊற்றி சோம்பு, முந்திரி பருப்பு, பிரிஞ்சி இலை, கடல் பாசி கொஞ்சம், பட்டை, லவங்கப்பூ இது எல்லாமே போட்டிருக்கோம்ப்பா எண்ணெயில். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கசகசா, நைட்டுக்கு மத்தியானத்துக்கு 2 நேரமும் இதுதான் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. ரைஸ் கம்மியாக தான் போட்டோம்ப்பா.
கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சோயா சங்கு, அதுக்கப்புறம் காளான், இது எல்லாமே போட்டிருக்கோம். நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறம் பச்சை மிளகாயும், பெரிய வெங்காயம், ஒரு 4 பெரிய வெங்காயம், குட்டி குட்டி பெரிய வெங்காயம் இது அறுத்து போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. ஓரளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் புதினா, கொத்தமல்லி தழை போட்டு ஒன்றா அரைச்சி ஊற்றிருக்கேன்ப்பா. வேறு எதுவும் போடல. இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி தழை இது 4ம் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். அதில் இது நல்லா வணக்கி விடுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அரிசி கலந்து ஊற்றும் போது அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம்ப்பா. புளிக்குட்டி நல்லா இருக்காண்ணா? இவனோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. நான் 3 தக்காளி போட்டு அதையும் இதோட கலந்து நல்லா வணக்கி விடலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்குங்க. இஞ்சி பூண்டோட அந்த வாசம் போகிற வரைக்கும். தக்காளி 3 போட்டுக்கிறேன்ப்பா. போட்டுட்டு தக்காளி நல்லா வணங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதில் காய்ங்க சேர்த்திக்கலாம். பொடியாக நறுக்கின கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3 வெஜிடபிளும் போட்டிருக்கோம்ப்பா இதில். அதுக்கப்புறம் மீல் மேக்கரை சுடு தண்ணியில் நல்லா அலசி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 100 கிராம் மீல் மேக்கர்ப்பா. அதையும் அதில் சேர்த்தி காளானையும் அதிலே சேர்த்தி ஒன்றா போட்டு கலந்துட்டேன். மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோங்க. இது பிரியாணி மசாலா. பாருங்க, காயிலேருந்து தண்ணி எல்லாம் நல்லா விட்டுருக்கு. மஞ்சத்தூள், நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் போட தேவையில்ல. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மழை டைம்ல எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்கப்பா. நல்லா பாருங்க, இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இதில் நம்ம இப்போ அரிசி கொட்டிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதான். 2 கிளாஸ் அரிசி தான்ப்பா வச்சுருக்கேன் நான். மீதி எல்லாம் வெஜிடபிள்ஸ் தான். வெஜிடபிள்ஸ் காளான் இருக்குது. காளான் ஒரு பேக்கெட் தான் போட்டிருக்கோம். விசில் வெந்துட்ட அப்புறம்
2 விசில் விட்டுருக்கேன்ப்பா நான். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. ரொம்ப அருமையாக இருந்ததுப்பா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். காலையிலக்கும் நைட்டுக்கும் நாங்கள் இதே தான் எடுத்துக்கிட்டோம் 2 பேரும். சுவையான அடுத்து நம்ம டே 16ல் என்னென்ன சாப்பிட்டோன்றத பார்க்க போகிறோம்ப்பா. காலையில் டீ பிஸ்கெட் தான்ப்பா சாப்பிட்டேங்க. வேறு எதுவும் எடுத்துக்கல, உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறமா மத்தியானமாக கஞ்சி கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். புழுங்கல் அரிசி கஞ்சி காய்ச்சி குடித்தோம். நைட்டுக்கு தான் ஆப்போசிட்டு தக்காளி வதக்கணுங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கடலப்பருப்பு போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன்ப்பா. நான் முட்டை வேச்சு வச்சுருக்கேன், இதில் சேர்த்து போகிறேன், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். கஞ்சி வச்சது, டீ வச்சதெல்லாம் வீடியோ எடுக்கலப்பா. அதனால் ஸ்ட்ரைட்டாக நைட் என்ன சாப்பிட்டோன்றதை மட்டும் வீடியோ எடுத்து போடுறேன். டீயும் பிஸ்கெட்டும் தான் எடுத்துக்கிட்டோம், மார்னிங் குட் டே பிஸ்கெட்டு. மத்தியானம் புழுங்கல் அரிசி கஞ்சி காய்ச்சி குடித்தோம்ப்பா 2 பேருமே. நைட்டுக்கு தான் தோசை சுட்டு, ஆப்பு சுட்டு, தக்காளி வதக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் தக்காளி ஒரு 7 தக்காளிப்பா. அரைச்சி போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாயிருக்கு, அதுதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். தக்காளி போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும். இல்லை மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன்ப்பா. கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, சீரகத்தூள், இது எல்லாமே நல்லா ஒன்றா போட்டு கலந்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேணாப்பா. நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வந்தப்புறம் முட்டை ஒரு 6 முட்டை வேச்சு வச்சுருக்கேன். அந்த வேச்சு வச்ச முட்டையை 2 கட் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போது நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று அந்த மசாலாவோட இது வந்து இந்த முட்டையில் ஏறுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுக்கலாம்.
கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம்ப்பா. அவ்வளோதான், முட்டை தக்காளியை போட்டது ரெடி ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் ஸ்டவ்வால் ஊற்றி 2 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றி இட்லி பாத்திரம் மூடி இருக்கும் இல்லைங்களா, அது உங்கள்கிட்ட வேறு மூடி இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தை மூடி எடுத்து மூடி வச்சிங்கன்னா, இது திருப்பி போட மாட்டோம்ப்பா, இது ஆப்பம் அப்படியே தான் செய்வோம். தேங்காவெல்லாம் போட்டு அரைப்பங்க இல்லையா, அதுதான். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா மேலேயும் வேகணும்ப்பா, திருப்பி போட மாட்டோங்க. இதை நாம் அப்படியே இட்லி மாதிரி தான் இருக்கும் லைட்டாக. அவ்வளோதான், சுவையான ஆப் ரெடிங்க. இன்றைக்கி நைட்டு அதை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.